الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما. புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்கள் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லவர்களும் குறிப்பாக இங்கே ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவரும் மீதிலும் என்றென்றும் நின்று நிறுவனமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய இந்த புனிதமிக்க ஜென்மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றோம். நமது எண்ணத்திற்கு ஏற்ப கூலியினை குறைவின்றி நிறைவாக வல்ல ரஹ்மான் தந்தோர் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்திற்கு எதிரான இணை வைப்பு என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் தெரிந்து வைத்திருந்தாலும் அவ்வப்போது இந்த இணை வைப்புகளை பற்றி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து அவர்களை அந்த இணை வைப்பான காரியத்திலிருந்து முழுமையாக விடைபெற்றக்கூடிய மக்களாகவும் அவர்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையை சொல்லி காட்டும் போது அக்ஸரு பில்லா இல்லா முஸ்ரிக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். எப்படி நம்புகிறார்கள் தெரியுமா? இல்லா முஸ்ரிக்கும், அவர்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வும் இருக்கிறான், அல்லாஹ் அல்லாத நபர்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்திலே தான் அல்லாஹ் வைத்துக் கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இணை வைப்புக்கு இடமே கிடையாது என்று இஸ்லாம் சொல்லியிருந்தாலும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களாக நாம் அல்லாஹ்வை மட்டும் நம்பாமல் அல்லாஹ்வுடைய சேர்ந்து இன்ன பிற மனிதர்களையும் சுகதாக்களையும் நாதாக்களையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை இஸ்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அகாபா என்ற ஒரு இரவிலே ஒரு கூட்டத்திலே மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்போது சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பந்தம் வாங்குவார்கள். என்ன ஒப்பந்தம் வாங்குவார்கள் சொன்னால், முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சத்திய பிரமாணம் எடுப்பார்கள். இரண்டாவதாக சொல்லுவார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி கொடுங்கள் என்று கேட்பார்கள். மூன்றாவதாக கேட்பார்கள், நீங்கள் திருட மாட்டீர்கள் என்று சத்தியம் செய்து கொடுங்கள். நான்காவதாக கேட்பார்கள், உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய மக்களிடத்திலே இந்த மாதிரி சத்தியங்களை வாங்கித்தான் அந்த மக்களை இஸ்லாத்திற்கு முழுமையாக அழைக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக கேட்கக்கூடிய கேள்வி என்று சொன்னால், நீங்கள் இஸ்லாத்துக்கு வருகிறீர்கள், இஸ்லாத்தில் இல்லாத நேரத்தில் நீங்கள் எந்த கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த கடவுளோடு வேற கடவுளை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கடவுளை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான், அவனுக்கு எந்த இணையும் இல்லை துணையும் இல்லை என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதா இருந்தால் வாருங்கள், சத்தியம் செய்து கொடுத்து வாருங்கள் என்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை அந்த அல்லாஹ்வுடைய பாதைக்கு அழைக்கிறார்கள். அதைத்தான்
அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான், லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், இல்லல்லா அவனை தவிர எந்த கடவுளும் கிடையாது, அவனுக்கு இறைவன் இருக்கிறான் என்று ஒரு இருக்கிறானே அந்த இறைவன் தான் அல்லாஹ், அவனுக்கு இணையாக எந்த ஒரு மனிதனும் கிடையாது, அவனுக்கு மனைவி கிடையாது, துணை கிடையாது, இணை கிடையாது, குழந்தைகள் கிடையாது என்பதைத்தான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவிற்கு முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடித்தளம் என்று சொல்கிறான். நான் ஒருவன் இறைவன் இருக்கிறேன், எனக்கு இணையாக யாரும் இருக்கவில்லை, நான் ஒருவன் தான் இறைவன், உங்களை படைத்தது, பராமரித்துக் கொண்டிருப்பது, உணவளிப்பது, உங்களுக்கு உறக்கம் கொடுப்பது, நோயில் நிவாரணம் அளிப்பது அனைவரும் நான் மட்டும்தான், என்னை தவிர யாரும் உங்களுக்கு எந்த நோயிலிருந்தும் நிவாரணம் தரமாட்டார்கள், உணவளிக்க மாட்டார்கள், சிஃபா தரமாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு அடித்தளமிட்டு மக்களை சொல்லுகிறான். அதே போல பாருங்க, இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய உரிமை மீறல் இருக்கிறது. எந்த அளவுக்கு உரிமை மீறல் தெரியுமா? நான் இருக்கிறேன், எனக்கு குழந்தை இருக்கிறது, என்னுடைய குழந்தைக்கு அனைத்து விதமான சலுகைகளும் சேவைகளும் செய்து கொடுக்கிறேன், உணவு உண்ண கொடுக்கிறேன், அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறேன், பொருளாதாரத்தை கொடுக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நான் என் மகனுக்கு செய்த செயல், என் மகன் என்ன செய்ய தெரியுமா? என்னத்தான் தந்தை அழைக்கணும், என்னை தந்தை இல்லாமல் வேற ஒரு தந்தை அழைத்தால் எனக்கு எவ்வளவு பெரிய கோபம் வரும். ஏண்டா, உன்னை பெற்றெடுத்தது நான், உனக்கு உணவு கொடுத்தது நான், பொருளாதாரம் கொடுத்தது நான், உன்னை படிக்க வைத்தது நான், இதையெல்லாம் செய்த என்னை தந்தை என்று சொல்லாமல் வேற ஒரு தந்தை என்று அழைக்கிறாய் என்று சொல்லி தந்தை எப்படி மகன் மீது கோபப்படுவானோ, அவனோடு அவன் செய்யக்கூடிய உரிமத்தை அனைத்தும் நிறுத்தி விடுவானோ, அதை விட மிகப்பெரிய கொடுமை தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஏன்? உங்களுக்கு பார்க்கிற கண்களை கொடுத்தவன் இறைவன், பேசுகின்ற நாவை கொடுத்தவன் இறைவன், உண்ணுகிற உணவை கொடுத்தவன் இறைவன், கேட்கின்ற காதை கொடுத்தவன் இறைவன். இந்த இறைவன் ஒருவனை தவிர வேற ஒரு இறைவனை நீங்கள் வரங்கள் சொன்னால் இரு உரிமைக்கு கொடுக்கிற உரிமை மீறல் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடத்தில் உரிமை மீறல் என்னென்று சொல்லுங்கள் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக மக்களிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் உரிமை மீறல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வைக்கின்ற இடத்தில் வேற ஒரு மனிதனை நீங்கள் வைத்து விட்டாலோ, வேற ஒரு நபரை வைத்துவிட்டு அல்லாஹ் அல்லாஹ் நீங்கள் வணக்க வழிபாடுகள் செய்தாலோ இது மனிதனிடத்தில் மிகப்பெரிய அல்லாஹ் எதிர்பார்க்கிற உரிமை மீறல். அல்லாஹ்வுக்குள்ள உரிமை மீறல் என்ன தெரியுமா? இவையெல்லாம் செய்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கிவிட்டு, அல்லாஹ்வுக்கு மட்டும் நன்றி செலுத்திவிட்டு, அல்லாஹ்விடத்தில் மட்டும் பிரார்த்தனை செய்துவிட்டு அவனை யார் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவன் மீது உள்ள இறைவனுக்கு என்ன உரிமை தெரியுமா? அவர்களை சொர்க்கத்தில் அனுப்பாமல் இருக்க மாட்டான். யார் இணை வைக்கிறார்களோ, அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அது மனிதர்கள் எப்படி செய்யக்கூடிய உரிமை மீறலோ, அதே போல் யார் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை தவிர யாரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுக்காமல் இருப்பது உரிமை மீறல் தான். ஆனா அல்லாஹ் விடமாட்டான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை கண்டிப்பாக சொர்க்கத்திலே நுழைத்திடுவான் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் தனக்கு இணை படைக்கப்படுவதை கண்டிப்பாக ஒருபோது மன்னிக்க மாட்டான் என்று தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். அதே போல பாருங்க, யார் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து நல்லறங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் மரணித்த பிறகு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் ஆசைப்படுவதற்காகத்தான் இங்கு நல்லற செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்லறத்தோடு இணை வைப்பை நாம் கலந்துவிட்டோம் சொன்னால் அந்த அனைத்து நல்லறங்களும் அழிந்துவிடும். இது சாதாரண மனிதனுக்கு சொல்லப்பட்ட சட்டம் கிடையாதுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த நிலைமை தான். என்ன அல்லாஹ் சொல்றான் தன் திருமறையில? வலக்கது ஊஹிய இலைஹில் வ இலல்லதீன ஆமனு மின் கப்லிக இலா அஷ்ரக். நபியே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால், எனக்கு இணை வைத்தீர்கள் சொன்னால் இல்லா அஷ்ரக், உங்களுடைய அனைத்து நல்லர்களும் அழிந்துவிடும். யாருக்கு சொல்லப்பட்ட செய்திங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நல்லர்கள் செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இணை வைத்தால் உங்கள் நல்லறங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன், எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், எனக்கு நீங்க இணை வைத்தால் உங்கள் நல்லறங்களை அனைத்தும் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். அதே போல பாருங்க, இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அவங்க சொன்ன செய்தி என்ன? தன்னுடைய மகன் லுக்குமானை அழைத்து ஒரு இறைத்துவர் சொல்கிறார்,
யா புனைய, என் அருமை மகனே, லா இஷ்ரிக்கு பில்லாஹ், நீ இறைவனுக்கு இணை கற்பித்து விடாதே. யாருக்கு சொல்றாருங்க? ஒரு நபி தன் பிள்ளையை அழைத்து சொல்கிறார், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. எவ்வளவு பெரிய ஒரு அருமையான பாடம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நாம் பெற்றெடுக்க பிள்ளைகளை எந்த மாதிரி வளர்க்க வேண்டும் என்பதை ஒரு முன்னுதாரணமாக காட்டுகிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது. அதை நெருப்பு வணங்கிகளாகவும் சிலை வணக்க வழிபாடு ஈடுபடக்கூடியவர்களாக ஆக்குவது யார் தெரியுமா? அவர்களுடைய பெற்றோர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப தன் குழந்தைகள் இஸ்லாத்தில் பிறக்கும் போது அடிப்படையிலே இஸ்லாத்தோடு தான் பிறக்கிறது. அதை நெருப்பு வணங்கியாகவோ இணை வைப்பாளர்கள் மாற்றுவதாக சொன்னால் பெற்றோர்கள் தான். அதுக்காகத்தான் நபி சொல்லுகிறார், யா புனைய, என் அருமை மகனே. லுக்மான் தன் மகனுக்கு சொல்லுகிறார், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்தால் நாம் நஷ்டவழி ஆகிவிடுவோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அனுப்பிப்பான் தெரியுமா? ஒரு பாறை இருக்கிறது, அந்த பாறை இடுக்கிலே ஒரு கடுகு விழுந்தால் கூட அதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நீ எப்போதும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமா, வேற என்ன சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? இந்த பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுறான். ஏன் சொல்றான் தெரியுமா? எதுக்காக சொல்றாங்க? நமக்கு அனைத்து சலுகைகளும் செய்து கொடுத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எதிராக நாம் நடந்தோம் சொன்னால், அவனோடு இன்னொரு மனிதனை நாம் வைத்தோம் என்று சொன்னால் எப்படி மன்னிப்பான்? எந்த நிலையில் மன்னிக்கக்கூடிய மனசு வரும்? மனிதனாகிய நமக்கே வராத ஒரு மனைவி இருக்கிறாள், கணவர் இருக்கிறார். கணவனை வைக்க வேண்டிய இடத்தில் மனைவி வேற ஒரு மனிதரை வைத்தா, வேற ஒரு நபரை வைத்தாலோ, மனைவியை வைக்க வேண்டிய இடத்தில் வேற ஒரு பொண்ணை கணவரை வைத்தாலோ என்ன நடக்கும்? உடனே தலாக், உடனே குலா. என் கணவர் நான் இல்லாமல் வேறு பெண்ணோடு தலைமையில் இருந்து விட்டால், என் மனைவி நான் இல்லாமல் வேறு ஆணோடு தலைமையில் இருந்து விட்டால், நான் அவளோடு இதோடு வாழ விரும்பவில்லை, எங்களுக்கு தலாக்கு கொடுத்து எங்களுக்கு குலா கொடுத்து என்று எப்படி ஒரு மனிதன் மீது நமக்கு வெறுப்பு வருது? ஒரு மனிதன் சாதாரணமா, அது பெரிய தவறு தான், ஒரு இயல்பாக அந்த மனிதனுக்கு ஏற்படும் தவறை விட மிகப்பெரிய தவறு அது. அந்த ஒரு தவறை, சாதாரண விஷயத்தை மனிதனால் நம்மளால் பொறுக்க முடியும் சொன்னால், அனைத்து வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து இறைவனுக்கு எதிராக அவனுக்கு துணையாக ஒரு நபரை வைக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கோபம் வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதற்காகத்தான் ஒருபோதும் அவர்கள் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரிக் பிஹி, தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதன் கீழ்நிலையில் உள்ளதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான். என்ன மன்னிப்பான்? யார் ஒரு வட்டி வாங்கிறானோ, யார் ஒரு அனாச்சார திருமணம் செய்கிறானோ, இதுக்கு கீழ்நிலை, இந்த மாதிரி கீழ்நிலை உடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அதற்காக செய்ய வேண்டும் சொல்லவில்லை, இதையெல்லாம் முற்றிலும் விலகி வர வேண்டும் தான். இந்த மாதிரி யார் செய்தார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கூட மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதை தான் அல்லாஹ்வுடைய தன் திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போல என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நம் செய்த நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று காட்டப்படுகிறோமா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வாரம் 2 நாட்கள் திங்கள் வியாழன் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படும். அந்த ஒப்படைக்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒப்பிட்ட மக்களை அனைத்தும் பார்ப்பான். பார்த்துவிட்டு அவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பானா. எந்த பாவங்களை மன்னிப்பான் சொன்னால், தனக்கு எது இணை வைக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவான். அதற்கு மேல்நிலை இணை வைக்கப்படாமல் எந்த பாவங்கள் இருக்கிறதோ, இணை வைக்கப்படுகிறதோ அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, இன்னொன்று விஷயம் தெரியுமா? தன் சகோதரர்களுக்குள்ள யார் சண்டையிட்டு பேசாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பாவத்தை மன்னிக்க மாட்டான். எதுவரை தெரியுமா? அவர்கள் இணைந்து பேசுவது வரைக்கும் அந்த பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதி கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம் இணை வைத்த நிலையில் நம் வாழ்க்கை என்று சொன்னால், வாரம் 2 நாட்கள் நம் அமல்களை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிற பாவங்களுக்கு மன்னிப்பு தருகிறான். ஆனால் இந்த இணை வைப்பு காரியங்களில் மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? சில நேரங்களில் இணை வைப்பு காரியங்கள் பெரிதும் நடக்காவிட்டாலும் சில நேரங்களில் அதற்கு ஆதரவு கொடுத்து முட்டுக்கட்டை கொடுத்து அதை செய்யக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.
அது எதனால் செய்கிறான்னு சொன்னால் அவர்கள் வேதத்தை படித்துக் கொண்டே செய்யக்கூடிய செயல்களும் இருக்கிறது. அதற்கு ஆதரவு தரக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். நாம் நம்முடைய சொந்த கருத்தை யாரிடத்திலும் திணிக்கவில்லை, திணிக்கவும் மாட்டோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழத்தான் நம் அனைவரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சொல்வதை கேட்டு சிலர் நம் மீது வெறுப்பின் காரணமாக இந்த சந்தனக்கூடு, கொடியேற்ற விழா, தர்கா அத்தம் போன்ற நிகழ்ச்சிகளை மிக விமர்சையாக செய்வதை நாம் ஆங்காக பார்க்கிறோம். அந்த மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு பேர் கெட்ட எண்ணத்தால், கோபத்தால் அந்த காரியத்தை நீங்கள் ஆரவாரமாகவும் விமர்சையாகவும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு முழுமையாக குர்ஆனை படியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதை முறை படித்து பாருங்கள். அதை தன்னுடைய வாழ்விலே நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் இது போன்ற இஸ்லாம் சொல்லாத வணக்க வழிபாடுகள் இருக்காது. இந்த தர்கா போன்ற கத்தம் பாத்தியாவில் என்ன செயல்கள் நடைபெறுகிறது? என்ன கச்சேரி, விசில், ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், இதுதான் நடக்கிறது. வேற ஏதாவது வணக்க வழிபாடுகள் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தன் திருமறை சொல்லி காட்டுகிறான். இதற்கு முன்பாக வாழ்ந்த சமுதாய மக்களிடத்தில் வணக்க வழிபாடுகள் எப்படிதமா இருந்துச்சு? அவர்களிடத்தில் வணக்க வழிபாடுகள் கை தட்டுவதும், விசில் அடிப்பதும், கூச்சலிடுவதுமாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த காரியம் அனைத்தும் நம்ம தர்கால பார்க்கலாம். என்ன நடக்குது? பாட்டு போடுறான், டான்ஸ் ஆடுறான், விசில் அடிக்கிறான், கைலிய நேரம் முட்டிக்கு மேல தூக்கிக்கிறான். அங்க பெண்கள் இருக்கிறார்கள், வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்ப்பது இல்லை. போதை அறிந்து கொண்டு, மதுவை அறிந்து கொண்டு அந்த கச்சேரியில் டான்ஸ் ஆடுவது, போற பெண்களை கேலி செய்வது, இப்படி எல்லாம் இருக்குதா இல்லையா? இதை எப்படி சொல்றான்னா சொன்னா, இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தை வணக்க வழிபாடு எப்படி சொன்னா விசில் அடிப்பதும், கை தட்டுவதும், கூச்சலிடுவதும் தான் வணக்க வழிபாடு இருந்துச்சு. அப்ப இது போன்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் என்ன சொல்றான்? இஸ்லாத்துல கிடையாது. இது ஒரு வணக்கமே கிடையாது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டான்னு சொன்னால், இது போன்ற வணக்க வழிபாடுகள் நம் ஊரில் நடக்குன்னு சொன்னால் அந்த மனிதனிடத்தில் நாம் சத்திய பிரச்சாரத்தை எடுத்து வைக்க வேண்டும். அவர்களிடத்தில் சென்று தாவா செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை சொல்வதை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை எத்தி வைக்க வேண்டும். அந்த மனிதனிடத்தில் நாம் கோபம் கொள்ளக்கூடாது, அவரை கேலி செய்யக்கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், நம்ம எல்லாம் அல்லாஹ்வை பின்பற்றிட்டோம், அவங்க தர்காவில் இருக்கிறாங்க, வழிகேட்டில் இருக்கிறாங்க, அவங்களை விட நம்ம தேவையில்லை என்று நம்ம கவனம் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி ஒவ்வொரு ஏகத்துவதையும் இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா? நம்மை பார்த்து சிறந்த சமுதாயம் சொல்றானே, ஏன் சொல்றான்? தீமைகள் நடக்கும் போது அவர்கள் அந்த தீமையை விட்டு அந்த மக்களை நல்வழி நோக்கி அழைப்பார்கள், அந்த தீமையை தடுப்பார்கள், அந்த தீமையிலிருந்து அந்த மக்களை அழைத்து நல்வழி செய்து அந்த அவர்களை நல்வழி பக்கம் அழைத்து அவர்களும் தாவா செய்து வைத்துக் கொள்வார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையை சொல்லி காட்டான்னு சொன்னால், அப்ப நம்ம என்ன செய்யணும்? இது போன்ற தர்கா வழிபாடுகள் நடக்கூடிய இடத்துல, இணை வைப்பான காரியங்கள் நடக்கூடிய இடத்துல நாம் சென்று அவர்களிடத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அந்த கோரிக்கையை வைக்க வேண்டும். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு இணை வைப்புக்கும் அல்லாஹ் ரப்பல் மன்னிப்பு வழங்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, அதை நூஹ் நபி வரலாறு நம்ம பார்க்கலாங்க. நூஹ் நபி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இரவும் பகலும் அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சாரம் செய்யும் போது அந்த மக்கள் அந்த நபியை கேவலமாக, இலக்காரமாக, கேலி கூத்தாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் நூஹ் நபி என்ன செய்ய சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறான், என் இறைவா, நான் இந்த மனிதனிடத்தில் இரவு பகலாக பிரச்சாரம் செய்தேன், அவர்களை ஏற்றுக்கொள்வதாக இல்லை, இந்த உலகத்தை நீ அழித்து விடு அப்படி என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நூஹ் நபிக்கு சொல்கிறான், நூஹே, நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்கள். அந்த கப்பலை செய்துவிட்டு அந்த கப்பலில் நீங்கள் ஒவ்வொரு ஜோடியை நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள். ஏற்றி கொண்ட பிறகு வெள்ளம் வரும், அந்த வெள்ளம் நேரத்தில் உங்களை நாம் காப்பாற்றும் என்று அல்லாஹ் அந்த நபிக்கு சொல்கிறான். அப்படி சொன்ன தருவாயில அந்த மக்களை அழிக்கக்கூடிய ஏற்பாடு நடைபெறுகிறது. நூஹ் நபி பாதையை தரையில கப்பல் செய்றாங்க. அவரை பார்த்து கேலி கிண்டல் செய்கிறார்கள். என்ன செய்ய சொன்னா, எல்லாம் தண்ணீரை தான் கப்பல் செய்வாங்க, இவர் தரையில கப்பல் செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேலியெல்லாம் செய்தார்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினான், நீரூற்றை பீரிட்டு அடிக்க வைக்கிறான். அந்த கப்பல் மிதக்க ஆரம்பிக்கிறது. தன் மனைவி இருக்கிறாள், மகன் இருக்கிறான். நூஹ் நபி பார்க்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், என் இறைவா, அவன் என் மகன், அவனை நீ அழித்து விடாதே என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், நூஹே, தனக்கு இணை வைத்தவன் ஒருபோதும் உன்னுடைய மகனாக இருக்க மாட்டான்.
அவனுக்காக நீ என்னிடத்தில் கையேந்தி விடாத என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன உடனே நூஹ் நபி சொல்கிறார், என் இறைவா, எனக்கு அறிவில்லாத உன்னிடத்தில் கேட்பதை விட்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன் இறைவா. நான் மனிதன் தான், நான் மனிதன் அடிப்படையில் என் மகன் மீது பாசம் கொண்டு விட்டேன். யாராலும் பாசம் இருக்கும் தான் செய்யும். தன் பெற்றெடுத்த பிள்ளை மீது அவன் என்ன தவறு செய்தாலும் அந்த தந்தைக்கு என்ன இருக்கும்? ஒரு விதமான பாசம் இருக்கதான் செய்ய. தன் பெற்று எடுத்துட்டோம், அவனை வளர்த்து ஆளாக்கிட்டோம், அவன் எந்த தீய செயல் இருந்தாலும் ஒரு விதமான பாசம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நூஹ் நபி கேட்கிறான். அவன் என்னுடைய மகன் சொல்லக்கூடிய நேரத்தில் நூஹ் நபிக்கு கட்டளை வருகிறது, நூஹே, அவன் உன்னுடைய மகன் கிடையாது, நீ அவனுக்காக என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யாதுன்னு சொல்ல போது நூஹ் நபி சொன்ன வார்த்தை தெரியாதான். என்ன சொன்னாங்க? எனக்கு அறிவில்லாத உன்னிடத்தில் கேட்பதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பதை கேட்கவா அப்படி சொன்னாங்கல்ல. அப்ப நம்முடைய உலகத்தில் நாம் வாழும் போது நம் அண்டை வீட்டார்கள், குடும்பத்தார்கள், அக்கம் பக்கத்தினர், தெருவுக்காரர்கள் யாராக இருந்தாலும் இது போன்ற தீமையான காரியங்கள் இருக்கும்போது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் இடத்தில் இருக்கும்போது அவர்களிடத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அழகிய முறையில் போய் தர்க்கம் செய்து வாதத்தை எடுத்து வைத்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் ஒட்டுமொத்த பாவத்தை மன்னிக்கிறான், ஆனால் இணை வைப்பை தவிர அப்படின்னு சொல்லி அந்த மக்களை வென்றெடுக்க வேண்டும். அதே போல இந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால், நாம் சொல்வதை நீங்க சிந்திக்காவிட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையை சொல்லி காட்டினான். அந்த திருமறையை எடுத்து படித்து பாருங்கள். அது ஆலிமாக இருக்கட்டும், ஆலிமாக்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஊர் மக்களாக இருக்கட்டும், நாங்கள் சொல்வதை பார்க்கார்கள். இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது, நபிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதை பார்த்து திருந்தி நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இணை வைப்பு இல்லாத வாழ்வை வாங்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, நாளை மறுமையிலும் மிக பெரிய ஒரு வாழ்க்கை கொடுக்க இருக்கிறான். அந்த வாழ்க்கை தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இணை வைக்காத மக்களுக்கு கொடுக்க இருக்கிறான். அந்த இணை வைப்பை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஜனநாயக அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தேர்தல் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்பை நம் அனைவருக்கும் கொடுத்திருந்தோம். இந்த நேரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள கோபத்தின் காரணமாக அவர்களை அடிமைப்படுத்தினால், அவர்களை சிறுமைப்படுத்தினால் இந்த உலகத்தில் நாம் தலை சிறந்த தலைவர்களாக இருக்கலாம், இந்த நாட்டை நாம் ஆளவிடலாம் என்று எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு பிரச்சார உரையிலையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் பிரச்சாரங்களை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக அசாமில் தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபடுத்தியிருந்த மத்திய அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் பாபர் மசூதை இடித்துவிட்டு ராமர் கோவில் கட்டுவோம் என்று மக்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்தோம். அதே போன்று ராமர் கோவிலை நாங்கள் கட்டிவிட்டோம். இப்போது நாங்கள் வாக்குறுதி தருகிறோம், 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நானவாவி மசீதிலும் இன்னொரு இடத்தை சொல்லி இந்த இடத்திலும் நாங்கள் கோயிலை கண்டிப்பாக கட்டுவோம் என்று பிரச்சாரத்திலே ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் இது எப்படி பார்க்கப்படுகிறது? அந்த மக்கள் எதன் மீது ஆர்வமாக இருக்கிறார்களோ அந்த ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை வழிகெடுத்து தனக்கு சாதகமான வாக்குகள் சேகரிப்பதை பார்க்கிறோம். பாபர் மசீது கட்டுவது, கட்டி முடித்தது, அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய பரிசை கொடுப்பதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் தன்னுடைய இடத்தை அபகரிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று சொன்னால் இதைவிட சிறந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கை, அதை எதிர்நோக்கி தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் இப்படி வெளிப்படையாக மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து தன்னுடைய
அடிமைத்த அந்த தன்னுடைய ஆசனத்தை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முதலாக செய்வது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் குட்ட குட்ட குனிறவன் ஏமாளி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருபோது அவன் நினைக்க வேண்டும், காது மிரண்டால் சாது தாங்காது என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த சாது என்பது பொறுமை என்பது ஓரளவுக்கு தான் இருக்கும். அதை பெருகி தாங்க முடியாமல் வெடிச்சுன்னு சொன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதைத்தான் வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப நாம் முதலாக என்ன செய்ய வேண்டும் சொன்னால் படைத்தவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் பாதிக்கப்பட்டவனுக்கும் இறைவனுக்கும் எந்த திரையும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு நபித்தோழர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார். அல்வா ராணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பக்கத்தில் உள்ள நபித்தோழர் வீட்டை அபகரித்துக் கொள்கிறார்கள். அப்படி அபகரித்துக் கொண்ட அந்த பெண்மணியை மக்கள் எல்லாம் ஏன் நீங்க அந்த இடத்தை அபகரித்து கேட்கும் போது அந்த நபித்தோழர் சொல்கிறார், அவர்கள் அப்படியே விட்டு விடுங்க. ஏன் தெரியுமா? ஒரு ஜான் இடத்தை யார் இந்த உலகத்தில் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்களோ நாளை மறுமையில் 7 மூலமாக தன்னுடைய கழுத்திலே தொங்கவிட்டவர்களாக மறுமையில் நிற்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இவர்களுக்கு எதிராக நான் பிரார்த்தனை செய்கிறேன். என் இறைவா, இந்த பெண்மணி உயிரோடு இருக்கும் போது இவருடைய பார்வையை நீ பறித்து விடு. அதே போல் இந்த வீட்டையே அவளுக்கு நீ சவக்குழியாக மாற்றிவிடு என்று அந்த நபித்தோழர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அந்த பிரார்த்தனை விளைவாக அவர் உயிரோடு இருக்கும் போது அந்த பெண்மணிக்கு பார்வை தெரியாமல் அந்த வீட்டுடைய செவுத்தை தடவி 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 நடந்து கொண்டு போகிறார். அந்த தடவி சென்று நடந்து கொண்ட பெண்மணி அவள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய கிணறு ஒன்று இருக்கிறது, அந்த கிணத்திலேயே உள்ள விழுந்து இறந்து விடுகிறார். அப்போது அம்மார் ஆட்சி செய்கிறார். சாத் பின் அபி வக்காஸ் வராங்க. வந்த உடனே அம்மா உமர் கேட்கிறாங்க, நீங்க சரியா ஆட்சி செய்வது உங்க மீது புகார் வந்திருக்குது, நீங்க என்ன சொல்றீங்க போது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சரியாகத்தான் ஆட்சி செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் ஆட்சி செய்கிறேன், நான் மாற்றம் அது செய்யணும்னு சொல்லிவிட்டு 2 மனிதர்களை சாத் பின் அபி வக்காஸோடு அனுப்புறாங்க. அனுப்பி அந்த இடத்துலலாம் விசாரிக்கிறாங்க. ஒரே இடத்துல மட்டும் புகார் வருகிறது, இவர் போர் செய்தால் சரியாக போருக்கு வரமாட்டாரு, இவர் பங்கிடும் போது சரியாக பங்கிடுவது கிடையாது, தொழுகையை சரியாக வைப்பது கிடையாது என்று சொன்ன போது அது சாத் பின் அபி வக்காஸ் சொல்றாங்க, இந்த மனிதனுக்கு எதிராக நான் 3 பிரார்த்தனை செய்ய போகிறேன். என்ன பிரார்த்தனை தெரியுமா? இவருடைய ஆயுள் நீண்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ இந்த மனிதனுடைய ஆயுள் நீண்டா ஆக்கிவிடுன்னு சொல்லிவிட்டு 2வது பிரார்த்தனை செய்கிறார்கள், இவருக்கு நீ வறுமையை ஏற்படுத்தி விடு என்று சொல்கிறார்கள். 3வது சொல்கிறார்கள், இவர் வாழும் காலத்தில் குழப்பங்கள் நிறைந்த உலகமாக நீ மாற்றி விடுகிறவா என்று பிரார்த்தனை செய்துவிட்டு போகிறார்கள். உடனே அந்த மனிதர் வாழக்கூடிய நேரத்தில் அவருடைய வாய்ஸ் நீடிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த மனிதனுடைய புருவ முடியெல்லாம் கண்ணை மறைத்து விடுகிறது. அவருக்கு வறுமை ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பசியும் பட்டினமாக உலகத்தில் வாழுகிறார். அதற்காக விசாலமாக கேட்க பசிக்காக சாப்பாடுகள் செல்லும் போது சிறுவர்கள் மீது பெண்கள் மீது விழுகிறார். அந்த பெண்களும் சிறுவர்களும் அவர்களை அடிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த வாழக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுகிறது. அந்த மனிதர் சொல்கிறார், சாத் பின் அபி வக்காஸ் செய்த பிரார்த்தனை பலித்து விட்டது, அவருக்கு எதிராக நான் சொன்ன பொய்க்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்து விட்டான் என்றதெல்லாம் இஸ்லாம் நமக்கு அழகாக வலியுறுத்துகிறது. அப்ப நாம் செய்ய வேண்டிய முதல் என்பது பிரார்த்தனை தான். இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் மன்றாட பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்பு இந்த ஜும்மாவில் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், இந்த ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தராமல் இருப்பது என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஜும்மாவுடைய நேரத்தை அழகான பொன்னான நேரமாக மாற்றி நமக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த ஆட்சி அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் பிரார்த்தனை செய்து இவர்களை அடியோடு விரட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தர்கள் புரிந்து இம்மையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய மக்கள் நல்ல வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை ஆக்கிரமிப்பு பிரார்த்தனவனாக என் 2வது நிறைவு செய்கிறேன். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.